ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மிகிராஃப். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட் நான் பார்க்க போகிற படம் 2006 ஒரு மெக்சிகன் ஸ்பானிஷ் டார்க் ஃபேண்டசி டிராமாவாக ரிலீஸ் ஆன பான்ஸ் லபிரந்த். இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். பாதாள உலகத்துடைய இளவரசி அவங்க தான் படத்துடைய கதாநாயகி. அவங்க பூலோகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் ஒரு தடவை பூலோகத்துக்கு வர்றாங்க. அப்ப சூரியனுடைய அந்த பார்வை படுறதுனால அவங்களுடைய நினைவுகள் எல்லாமே இழந்து போய் பூலோகத்திலேயே ஒரு சாதாரண மனுஷியாக வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. இதுக்கப்புறம் திருப்பியும் அந்த பாதாள உலகத்தை அவங்க போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். இந்த படம் முதல்ல படத்துடைய கதைக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த படம் யார் யாரெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். யாருக்கெல்லாம் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் மாதிரி, தும்பட் மாதிரி, ஹாரி பாட்டர் மாதிரி ஒரு ஃபேண்டசி டிராமாஸ்லாம் பிடிக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம். ஏன்னா ஒரு அம்புலிமாமா கதை மாதிரி ஒரு கதை இது. ஸோ அந்த மாதிரி கதைக்களத்தை விரும்புகிற ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் இந்த ரிவ்யூவே. இப்போ இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன கதையை நமக்கு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, பாதாள உலகத்திற்கு ஒரு அரசன், அவனுக்கு ஒரு மக, அவ தான் பாதாள உலகுடைய இளவரசி. அவளுடைய பேரு மோனா. அவளுக்கு பூலோகத்துல அருவிகள், சோலைகள் அப்படின்னு பெரிய பெரிய ரம்யமான அழகுகள்லாம் கொட்டி கிடக்கு. நம்ம ஒரு தடவையாவது போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆசையா. அதற்காக ஒரு தருணத்துல பூலோகத்துக்கு அவ கிளம்பி வர்றான். அப்ப சூரியனுடைய பார்வை பட்டதுனால அவளுக்கு தன்னுடைய ஞாபகங்கள் எல்லாமே மறந்து போய் தான் ஒரு பாதாள உலகத்துடைய இளவரசி அப்படிங்கிற விஷயமே அவளுக்கு மறந்து போய் ஒரு சாதாரண மனுஷியாகவே அந்த பூமியில வாழக்கூடிய ஒரு நிலைமைக்கு அவ போறான். இதுல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பாதாள உலகத்துல இருக்கிற யாருக்குமே மரணமே கிடையாதான். ஆனா பூலோகத்துக்கு நீங்க வந்துட்டனால ஒரு சாதாரண மனுஷனா நீங்களும் இறந்துதான் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விதி. அவ ஒரு தருணத்துல இறக்குறான். ஆனா இறந்த உடனேயே கீழே பாதாள உலகத்துல இருக்கிற அந்த அரசன் இருக்கான்ல, தான் மக போய் இந்த மாதிரி ஏதோ மாட்டிக்கிட்டா, அட்லீஸ்ட் அவ இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஆன்மாவாக திருப்பி நம்ம பாதாள உலகத்துக்கு வருவா அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா இவ மனுஷ பிறவில பொதுவா அந்த 7 ஜென்மம் திருப்பி திருப்பி பிறப்போம்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி பூலோகத்திலேயே திருப்பி திருப்பி பிறந்து இறக்குறான். இப்படி இந்த காரணத்தினால வேற வழி இல்லாம அந்த அரசன் பூமியிலேயே லபிரந்த் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மேஸ் மாதிரி ஒரு இடம். அதாவது உங்களுக்கு எப்படி சொல்றது, நம்ம சிறுவர் மலர்லாம் அந்த சென்டர் பேஜை பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து ஸ்கூலுக்கு போறதுக்காக ஒரு வழி சொல்லுங்களேன் குட்டீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நூடுல்ஸ் மாதிரி ஒரு ஐட்டத்தை சுத்தி சுத்தி போட்டு வச்சிருப்பான். ஒரு சைட்ல இருந்து பென்சில் வச்சு வரைஞ்சிட்டே போய் கடைசியில் அந்த ஸ்கூலுக்கு எந்த வழியா அந்த பொண்ணு போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வரைவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பூமியிலேயே அவர் படைக்கிறார். தான் பொண்ணு இந்த இடத்துக்கு வந்துட்டா அப்படின்னா அவளுக்கு அந்த பாதாள உலகத்துக்கு வர்றதுக்கான வழிகள் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் அதை படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் ஓவர்லயே ஒரு கதையை நமக்கு முதல்லயே சொல்றாங்க. இப்ப உண்மையாக படத்துல 1944 கதைக்களம் நடக்குது. ஸ்பெயின்ல ஒரு பகுதி. ஒரு 11 வயசு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுடைய பேரு ஒஃபிலியா. அவளுக்கு ஒரு அம்மா, அப்பா வந்து டெய்லரா இருக்காரு. அவரு ஒரு போர்ல இறந்து போக கடைசியில அம்மா பொண்ணு வச்சு நம்ம தனியா என்ன பண்றது அப்படிங்கிறதுக்காக அங்க இருக்கிற ஒரு ஆர்மியில ஒரு பெரிய கேப்டன் மாதிரி இருக்கிற விடல் அப்படின்னு சொல்லி ஒரு நபர், அவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இதனால அவங்க இப்ப கன்சீவாக இருக்கிறாங்க. அதே நேரத்துல அவங்க உடம்புக்கும் கொஞ்சம் முடியாம இருக்காங்க. இப்ப அந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடிய அம்மாவும் இந்த 11 வயசு ஒஃபிலியாவும் சேர்ந்து தன்னுடைய ஸ்டெப் ஃபாதரை பார்க்கறதுக்காக ஒரு இடத்துக்கு வர்றாங்க. அவங்க ஒரு காட்டு வழி பாதை மாதிரி ஒரு வழியை தான் வர்றாங்க. வரும்போது ஒரு ஃபெரி, அதாவது ஒரு விட்டில் பூச்சி, ஒரு இலப்பூச்சி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பூச்சி அது இவங்க எங்க போறாங்கிறத நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கு. கடைசியாக இவங்களும் அந்த அப்பாவுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறாங்க. ஆனா இந்த 11 வயசு பொண்ணு ஒஃபிலியா இருக்கா இல்லையா, அவ தான் ஹீரோயின். அவ தான் அந்த பாதாள உலகத்துடைய இளவரசியாக இருக்கிறவர். ஆனா பூலோகத்துக்கு வந்தனால அவருக்கு அதெல்லாம் ஞாபகம் கிடையாது. இப்போ ஒரு தருணத்துல அந்த ஃபெரி இருக்குல்ல, அது இவளை அந்த லபிரந்த்ங்கிற அந்த மேஸ் மாதிரி இருக்க இடத்துக்கு கூட்டிட்டு போய் அங்க ஃபான் அப்படின்னு சொல்லி மரத்தினால ஆன ஒரு மனுஷன் மாதிரி ஒரு உருவம் அங்க ஒண்ணு இருக்கு. அது
இந்த ஒஃபிலியாவை பார்த்த உடனே நீ இப்பதான் ஒஃபிலியா, ஆனா உண்மையாகவே அந்த பாதாள உலகத்துடைய இளவரசியான மோனா நீதாங்கிறது எனக்கு தெரியும். ஆனா உனக்கு 3 டாஸ்க் நான் கொடுக்குறேன். இந்த 3 டாஸ்கையும் நீ கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்படின்னா இங்க இருக்கிற ஒரு வழியாகவே நீ பாதாள உலகத்துக்கு திருப்பியும் போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. இதற்கப்புறம் இந்த 3 டாஸ்க் என்ன, இந்த 3 டாஸ்கையும் நம்ம ஒஃபிலியா அதாவது இளவரசி மோனா பண்ணி முடிச்சு திருப்பியும் பாதாள உலகத்துக்கு போய் தான் அப்பா கிட்ட சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த படத்துடைய டைரக்டர் கம் ரைட்டர் அவர் வேற யாரும் கிடையாது, டெல் டோரோ கோமஸ் அவருடைய பேரு. அவரு தான் ஷேப் ஆஃப் வாட்டர், ஹெல்பாய் 2 எல்லா படத்தையும் டைரக்ட் பண்ணி ரைட் பண்ண ஆளு. அவரே தான் ஒரு ஃபேண்டசி டிராமாவாக, அதுவும் டார்க் ஃபேண்டசி டிராமாவாக இந்த படத்தை எடுத்திருப்பார். ரெண்டாவது விஷயம், இந்த படம் ஆக்சுவலாக ஒரு ஃபேண்டசி டிராமான்னு தான் நீங்க சொல்லணும். எதற்காக டார்க் ஃபேண்டசி டிராமா அப்படின்னு இவங்க சொன்னாங்க அப்படின்னா, இந்த ஒரு படத்திலேயே 2 விதமான கதைக்களங்கள் போகும். ஒன்னு, நம்மளுடைய இளவரசி மோனா அவங்க அப்பாட்ட போய் சேர்றதுக்காக அந்த மேஸுக்கு போய் அதுக்குள்ள இருக்க அந்த 3 டாஸ்க் என்னன்னு கண்டுபிடிச்சு அதை திருப்பி பண்ணி முடிச்சு போனாலாங்கிறது ஒரு கதைக்களமாக ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியாக ஓடும். இன்னொரு பக்கம் அந்த விடல்னு சொல்லி ஸ்டெஃபாதர் ஒருத்தர் இருந்தார்ல ஒஃபிலியாக்கு, அவருக்கு ஆப்போசிட்டாக அந்த ஊருக்குள்ளேயே ஒரு புரட்சியாளர்கள் இயக்கம் மாதிரி ஒரு புரட்சிக்காரங்களாம் இவருக்கு எதுக்க நிறைய பிரச்சனை பண்ணுவாங்க. அவங்களெல்லாம் யாரு கையில சிக்கினாலும் கொடூரமான முறையில் ரொம்ப வயலண்டா அவர் கொலை பண்ணுவார். ஸோ அந்த கதைகள் ஒரு பக்கம் போகும். ஆனா அந்த கதையில வயலன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது அப்படிங்கறனால தான் இது ஒரு டார்க் ஃபேண்டசி டிராமா அப்படின்னு சொல்லியே இவங்க சொல்லிட்டாங்க. மூணாவது விஷயம், இந்த படத்துடைய மேக்கப்பும் காஸ்டியூம் டிசைனிங்கும். ஏன்னா இதுல குறிப்பிட்ட ஒரு 2 கேரக்டர் வரும். அதாவது இந்த பொண்ணுக்கு அந்த 3 டாஸ்கையும் கொடுக்குற ஃபான்னு சொல்லி ஒரு கதாபாத்திரம், அதாவது பாதி மரம் மாதிரி இருக்கும், பாதி ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கும். இதே மாதிரி இன்னொரு மேஜிக்கல் கதாபாத்திரம் ஒன்று வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 கதாபாத்திரமே மேக்கப்லயே கிட்டத்தட்ட 80 to 90% மேக்கப் காஸ்டியூமை வச்சே அவங்க அந்த கேரக்டருக்கு நெருக்கி வந்துட்டாங்க. ரொம்ப அந்த ஒரு 5 to 10% மட்டும்தான் சிஜி ஒர்க்ல இவங்க பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்திற்காக தான் இந்த படத்துக்கு மேக்கப்புக்கு ஆஸ்கார் கிடைச்சது. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்துல 2 மேஜிக்கல் கேரக்டர் வரும். ஒன்னு அந்த ஃபான்னு சொல்லி இந்த பொண்ணுக்கு அந்த 3 டாஸ்க் கொடுக்குற ஒரு கேரக்டர், அதுவும் சரி, இன்னொரு கதாபாத்திரம் சரி. இந்த 2 கேரக்டரையுமே கதாபாத்திரங்களை பொறுத்த அளவுக்கு 2 வேற வேற கதாபாத்திரங்களாக இவங்க வடிவமைச்சிருந்தாலும் உண்மையாக இது 2யுமே பிளே பண்ணது ஒரே ஆள் தான், டக் ஜோன்ஸ். அவர் வேற யாரும் கிடையாது. அவர் தான் ஷேப் ஆஃப் வாட்டர் படத்துல அந்த ஹீரோ மாதிரி ஒரு கிரியேச்சர் ஒன்று இருக்குமே, அந்த ரோலையும் பண்ணின ஆர்டிஸ்ட். அதே மாதிரியே ஒரு ஃபேண்டசி ஸ்டோரி அப்படிங்கும் போதே உங்களுக்கு தெரியும், அதுல அந்த காட்டுற குகைகள், அரண்மனைகள், அப்படி இப்படின்னு எல்லா விஷயங்களும் கம்ப்ளீட் செட்டா தான் இருக்கும். அந்த செட்டு எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருந்தது அப்படின்னா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு, ஆர்ட் டைரக்ஷனுக்குமே இந்த படம் இன்னொரு ஆஸ்காரை வாங்கியிருக்கு. மொத்தமாக இந்த படத்தை 1944 உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினதுக்காகவே சினிமோட்டோகிராஃபிக்கும் இந்த படம் இன்னொரு ஆஸ்காரை வாங்கியிருக்கு. அதே மாதிரி நான் ஏற்கனவே ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், இந்த படம் எல்லாத்துக்குமான படம் கிடையாது. யாருக்கெல்லாம் அம்புலிபாமா மாதிரி கதைகள் ரொம்ப பிடிக்குமோ, இந்த தும்பட் மாதிரி, லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் மாதிரி படங்கள்லாம் பிடிக்குமோ, அவங்களுக்கு மட்டும்தான் இந்த படம் பெரிய அளவில் இன்ஸ்பயர் ஆகும். மற்றவங்களுக்கு இது ஒரு ஆர்டினரி ஸ்டோரியாகவே தெரியலாம். இந்த படத்துடைய லிங்க் நெட்ஃபிளிக்ஸ்லயும் இருக்கு, யூடியூப்லயும் இருக்கு. நீங்க தாராளமாக பார்த்து மகிழலாம். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த அளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. ஆனா அந்த புரட்சிக்காரங்க இந்த விடல்ங்கிற ஸ்டெஃபாதருக்கு ஆப்போசிட்டாக பல கிளர்ச்சிகள் எல்லாம் பண்ணுவாங்க. அதன் காரணமாக யார் கிடைச்சாலும் இவங்க கொடூரமான முறையில் கொலை பண்ணுவார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த காட்சிகள்லாம் கொஞ்சம் கோரமாகவே ரொம்ப வயலண்டாவே அவங்க எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சில காட்சிகள் இருக்கும். மற்றபடி இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் கிடையாது. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.5 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் தி மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் சேரும்.
இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான நல்ல படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பாய்.